அடிக்கிற வெயிலுக்கு இதாட்டம் மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு பிடி துவரம்பருப்பு, ஒரு பிடி கடலைப்பருப்பை 3-4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. கொஞ்சம் தனியாக, கொஞ்சம் ஜீரகத்தை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு, தேங்காய் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு, இஞ்சி 4-5 பூண்டு பல், 3 பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒரு ஓட்டு ஓட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுங்க. இப்போ ஊற வச்ச பருப்பை வடைக்கு அரைக்கிறத விட கொஞ்சம் நைஸ் அரைச்சி அதில் கொஞ்சம் நம்ம அரைச்சி விழுதோட கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பாக்கியை எண்ணெயில் கிள்ளி போட்டு பொன்னிறமாக எடுத்து வச்சுங்க. 1/2 லிட்டர் தயிரை மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு தண்ணியை போல் மிக்சியிலலாம் ஊற்றி அலசி ஊற்றி வச்சுட்டு அதில் மஞ்சத்தூள், அரைச்ச விழுது, உப்பு எல்லாத்தையும் கலந்து கரைச்சி வச்சுங்க. தாளிக்கு 50 தேங்காய் எண்ணெய் ஊற்றி பெருங்காயம், கடுகு, 5 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து பொரிச்சிக்கிட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பையும் சேர்த்து அதை பொன்னிறமாக வறுத்த பிறகு அதில் வெண்டைக்காய் நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி, 4 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி அதை இப்போ மோரில் கலந்து விட்டுடுங்க. அதோட எண்ணெயில் பொரிச்ச உருண்டையும் சேர்த்து கலந்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க. நல்லா கொதிச்சாதான் உப்பு, உரப்பு, புளிப்பெல்லாம் சேர்ந்து நம்ம அரைச்சி விட்ட பருப்பெல்லாம் வெந்து ஒரு திக்கான விதத்துக்கு வரும். நல்லா கொதிக்கிறதுனால தயிர் கடுத்தெல்லாம் போயிடாது. இப்போ இந்த நல்லா கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தயிரில் புளிப்பு இல்லாட்டினா ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறை புளிஞ்சு ஊற்றிங்க. நான் புளிப்பாக இருந்துச்சுன்னா தேவையில்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் இருந்துச்சுன்னா குழம்பு நல்லா திக்காகிடும். கொத்தமல்லி தலையை தூவி இறக்குனீங்கன்னா அருமையான சுவையில் மோர் குழம்பு ரெடி.